நமஸ்தே. விஷாரத் பூர்வாத்தோட செகண்ட் லெசன் தம்பியார் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு லெசன் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தம்பியார் என்னும் தயாரிப்பில் தலைப்பில் ஆசிரியர் எவற்றையெல்லாம் இலக்கியம் காட்டும் தம்பியாரின் சிறப்புகளை கூறுகிறார்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரை பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது கவிஞர் கணியன் பூங்குன்றனாரின் கூற்றாகும். ஒன்றை குலம் ஒருவனே தேவன் என்பது இதனையே வலியுறுத்துகிறது. உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்பது சான்றோர்களின் கருத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடன் பிறவாதவரையும் உடன் பிறந்தவராக ஏற்கும் நெறி இலக்கியங்கள் உணர்த்துகின்றன சொல்கிறாங்க. ஏன்னா வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லணும், சேம் அதை தான் சொல்கிறாங்க. ராம காதை காட்டும் தம்பி, ராமனோட கதையில் தம்பிங்க. ராம காதை காட்டும் தம்பியார் பலர். ஆதிசேஷனின் அவதாரமான லக்குவணன் அண்ணன் ராமனிடத்தில் மிகுந்த பாசமுடையவன். அண்ணனுக்கு இல்லாத வாழ்வு தனக்கு வேண்டாம் என்று அவனுக்கும் காட்டிற்கு சென்றான். கைகையே ஆனால் ராமன் காடு செல்ல நேர்ந்தது என்று அறிந்தவுடன் கைகையை பலவாறாக இகழ்கிறான். யாரு? பரதன். பின்னர் ராமனின் ஆறுதல் தரும் வார்த்தைகளால் அவனது கோபம் தணிகிறது. அது ஒரு தம்பி. பரதன் பால் லக்குவனின் கோபம். தாய் தேடி வைத்த நாட்டாட்சியை ஒதுக்கி தள்ளி தன் அண்ணன் அழைத்து செல்ல உற்றார் உறவினருடன் பரதன் காட்டிற்கு வருகிறான். ஊர் மக்களும் அவனுடன் வருகிறார்கள். பரதனை தவறாக புரிந்து கொண்ட லக்குவணன் அவன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க புறப்படுகிறான். அப்பொழுது ராமன் பரதனின் குணநலன்களை பாராட்டி அவனுடைய பெருமைகளை எடுத்து கூறி அவனது கோபத்தை தணிக்கிறான். லக்குவன் பால் ராமன் கொண்ட பேரன்பு. லக்வன் மீது ராமன் கொண்டிருந்த பேரன்பை பற்றி காண்போம். சீதையை காப்பதற்காக ராவணனுடன் போராடி இறந்த ஜடாயுவின் ஈமச் சடங்குகளை செய்து முடித்து ராவணன் இருக்குமிடம் தேடி செல்லும் வழியில் ஒரு சோலையில் தங்கினர். ராமன் தாகத்தை போக்க தண்ணீர் கொண்டு வர லக்வணன் சென்றான். அப்போது அயோமுகி என்னும் அரக்கி அவன் மீது காமுற்று தன்னை மனைவியாக ஏற்குமாறு அவனிடம் வேண்டினாள். தன்னை ஏற்றுக்கொள்ளாததால் அயோமுகி லக்வணனை தூக்கி சென்று விட்டாள். தண்ணீர் கொண்டு வர சென்ற தம்பி நெடுநேரம் ஆகியும் திரும்பி வராததை கண்டு ராமன் மிகவும் கலங்கினான். பலவாறு வருந்தி புலம்புகிறான். முடிவாக ராமன் இறக்கவும் தயாராகிறான். அந்நிலையில் லக்வணன் மூக்கு அறுபட்டு அயோமுகி எழுப்பிய ஒலியை கேட்டு ராமன் ஆறுதல் கொள்கிறான். தம்பியுடையான் பகை கஞ்சான். இந்திரசித்து ஏவிய நாக பாசானத்தினால் லக்வணன் இறந்துவிட்டால் தானும் இறந்து போவேன் என்று ராமன் கூறுகிறான். பிறகு லக்வணன் இந்திரசித்தை போரில் வென்று திரும்பியதைக் கண்டு ராமன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். இதனை கம்பன் தம்பியுடையான் பகை கஞ்சான் என்றும் மாற்றாம் தந்தனையாள் என்று கூறுகிறார். அடுத்தது ராமகாதையில் பரதன். பரதனை குறித்து ராமகாதையில் கூறிய கருத்துக்களை இனி காண்போம். கோசலையின் முன் தனியாக ராமன் வருகிறான். முடிசூட்டுவதில் ஏதேனும் தடை ஏற்பட்டு விட்டதோ என துடிக்கும் தாயின் முன் ராமன் நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதன் முடிசூட்டுகிறான் அப்படின்னு என்று கூறுகிறார். பரதனுடைய பண்பு நலத்தினை இங்கு ராமன் கூறுகிறான். பரதனின் உயர் பண்பு. விசிஷ்ட பரதனை அரசபாரம் ஏற்குமாறு கூறுகிறார். அதனை மறுத்த பரதன் கூறிய கருத்துக்களை சபையோர் அனைவரும் பாராட்டுகின்றனர். தந்தை இருக்க எனக்கு அருசிறுமை ஏன் என்று கூறாமல் மன்னவன் கட்டளை என்று அரசாட்சியை ஏற்றுக்கொண்ட ராமனை காட்டிலும் பரதன் உயர்ந்த விளங்குகிறான் என அவையோர் கூறினர். குகனும் பரதனும் புகழ்ந்து கூறுகிறான். குகன் ராமனிடத்தில் கொண்ட அன்பு. பெருங்கூட்டத்துடன் பரதன் வருகின்ற காட்சியைக் கண்டு குகன் கோபம் கொண்டு கூறும் வார்த்தையிலிருந்து குகன் ராமன் மீது கொண்டுள்ள அன்பினை புரிந்து கொள்ளலாம். குகன் அந்த ஏரியாவில் ஒரு ஆளாக இருப்பார். அவ்வளோ இவருக்கு தம்பியாக மாறிடுவார். குகன் பரதனுடைய சேனையினை எலிகளாகவும் தன்னை சீரும் பாம்பாகவும் கூறுகிறார். ஆனால் பரதனுடைய தோற்றத்தை கண்டவுடன் மனம் மாறுகிறான். அடுத்தது கும்பகர்ணனின் அன்பு. கும்பகர்ணனும் அவர் ஒரு பிரதர் தான். விபீடன் போலவே கும்பகர்ணன் தன் சகோதரனை விட்டு செல்லவில்லை. அவனுக்காக போர் புரிய செல்வதை கடமையாக கருதுகிறான். செஞ்சோற்று யாருன்னா அண்ணனுக்காக. செஞ்சோற்று கடன் கழித்தலே தனக்கு புகழும் கருமமும் தர்மமாகும் என்று கருதுகிறான். யாரு? இந்த கும்பகர்ணன். ராவணன் தம்பியாரை எஞ்சி தரையில் மாண்டு கிடத்தல் கூடாதென கருதி அவனுக்காக போரிட்டு மடிகின்றான். ராவணன் யாரு? ராவணனோட தம்பி தான் இந்த கும்பகர்ணன். சிங்கமுகன் சிவபெருமானால் வரம் பல பெற்றவன். சூரபத்மன் ஆறுமுகனை தன் பகைவனாக கருதி அவனுக்கு போரிட தன் தம்பி சிங்கமுகனை அழைக்கிறான். முதலில் பதுமனுக்கு சிங்கமுகன் பல அறிவுரைகள் கூறுகிறான். பின்னர் சிறப்பு மிக்க தம்பி சிங்கமுகன் அருமுகனுடன் போரிட்டு மடிகிறான்.
அடுத்தது முடிவுரை. இவ்வாறு இப்பாடத்தில் லக்வணன், பரதன், ஜடாயு, குகன், கும்பகர்ணன், சிங்கமுகன் ஆகிய தம்பியரின் அழியா புகழினை பற்றி அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அது டோட்டலாக தம்பிங்களை பற்றி, இலக்கியத்தில் இருக்க எல்லா தம்பிங்களை பற்றியும் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இலக்கிய கரும்பு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தன்யவாத்.